கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சனை கண்மலை சங்கீத பண்ண கடவோம். வாருங்கள், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து துணிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதியின் முன் வாருங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தருக்கு புது கீதம் பாடுவோம், பூமியில் உள்ளவைகளே. 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 கர்த்தர் பெரியவரே, கர்த்தர் உயர்ந்தவரே, கர்த்தர் பெரியவரே, கர்த்தர் உயர்ந்தவரே. கர்த்தருக்கு புது கீதம் பாடுவோம், பூமியில் உள்ளவைகளே. கர்த்தருக்கு புது கீதம் பாடுவோம், பூமியில் உள்ளவைகளே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாரத்தின் முதலாவது நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையான ஆண்டவரை மகிமையோடு துதிக்க, மகிமையோடு ஆராதனை செய்ய, மகிமையோடு நன்றி பலிகளை ஏறெடுக்க ஆண்டவர் எங்கள் ஒவ்வொரு பேருக்கு தந்த இந்த வாக்கியத்துக்காக சாய்க்கியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் கடந்த வாரங்கள் எங்களோடு கூட இருந்தீர், பாதுகாத்தீர், ஆசீர்வாதத்தை தந்தீர். இந்த புதிய நாளிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே குடும்பமாக உம்மை நோக்கி ஆராதனை செய்யவும், எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும், உம்முடைய வேத வசனத்தை தியானிக்கவும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொரு பேருக்கு தந்த பாக்கியத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனைக்காக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வெவ்வேறு இடத்துல இருந்து உம்மை ஆராதனை செய்யும் போது ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த ஆராதனையை உமக்கு நேராக நாங்கள் செய்யத்தக்கதாக ஆண்டவர் எங்கள் ஒவ்வொரு பேரையும் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய பாடல்கள், விண்ணப்பங்கள், தியானங்கள், வேத வாசிப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையும் எங்களையும் நாங்கள் உங்களுடைய கரத்துல போடுகிறோம். இதை அங்கீகரித்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாகவும் நாம் யாவரும் சேர்ந்து பாமாலை 328வது பாமாலையை சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 328. கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்போம்.
மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 85. 85வது சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். அவர் ரெஸ்பான்சிவ் ரீடிங் Psalm 85. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். இணைந்து வாசிப்போம். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். நாம் யாவரும் சேர்ந்து அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கையிடுவோம். We shall affirm our faith through the Apostle Creed. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளிடத்தில் உருவத்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவிலை அறையுண்டு மறித்து அடக்கமனப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாராசத்தில் வச்சிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். We shall say the Lord's Prayer together. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இந்த நாளின் தியானத்துக்கான வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 27 வரை. நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிண்ணற பாடலும் ஆனேன். கசப்பினால் என்னை நிரப்பி எட்டியினால் என்னை வெறிக்க செய்தார். அவர் பருக்கை கற்களால் என் பற்களை நொறுக்கி என்னை சாம்பலில் புரள பண்ணினார். என் ஆத்மாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார். சுகத்தை மறந்தேன். என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். எட்டியும் பிச்சுமாக்கிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தள்ளும். என் ஆத்மா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். Beautiful words, wonderful words, wonderful words of life. Beautiful words, wonderful words, wonderful words of life. Today's scripture portion has been taken from the book of Lamentations, chapter 3, verses from 14 to 27. Lamentations, chapter 3, verses 14 onwards. I was a derision to all my people, and their song all the day. He hath filled me with bitterness, he hath made me drunken with wormwood. He hath also broken my teeth with gravel stones, he hath covered me with ashes, and thou hast removed my soul far off from peace. I forgot prosperity, and I said, my strength and my hope is perished from the Lord, remembering my affliction and my misery, the wormwood and the gall. My soul hath them still in remembrance, and is humbled in me. This I recall to my mind, therefore have I hope. It is of the Lord's mercies that we are not consumed, because his compassions fail not. They are new every morning. Great is thy faithfulness. The Lord is my portion, saith my soul, therefore will I hope in him. The Lord is good unto them that wait for him, to the soul that seeketh him. It is good that a man should both hope and quietly wait for the salvation of the Lord. It is good for a man that he bear the yoke in his youth. Here is the scripture portion is finished. All glory to God. Amen. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் வேளையிலே அப்பா பிதாவே என்று சொல்லி உம்மை நோக்கி பார்த்து எங்களுடைய திருச்சபையின், எங்களுடைய தேசத்தின், எங்களுடைய குடும்பங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் நோக்கி பார்த்து எங்களுடைய விண்ணப்பத்தை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். எங்கே 2-3 பேர் நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ, ஒரு மனதோடு கூட நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னது போல இந்த வேளையிலே எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற ஆண்டவராய், எங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். அருமையான இந்த எப்போத் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையினுடைய தலைவராக ஆண்டவர் இருந்து வழிநடத்துவதற்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். தொடர்ந்து நீரே எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு முதன்மையானவராய் மேன்மையானவராய் காணப்பட ஆண்டவரை நாங்கள் நோக்கி கெஞ்சி நிற்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய சபையிலே நடைபெறக்கூடிய எல்லா ஊழியங்களையும் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மத்தியிலே நடைபெறக்கூடிய ஊழியங்களை ஆசீர்வதித்து ஆசிரியர்களோடு கூட இருந்து அவர்கள் தெளிவாய் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆன்லைனிலே அவர்கள் ஆண்டவரை வழங்குவதற்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் உற்சாகமாய் இதில் கலந்து கொண்டு வேத வசனத்தை மனனம் செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். எங்களுடைய இளம் வாலிபர்களுக்காக டீன்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் அவர்கள் இரவு 8 மணிக்கு உங்களுடைய பிரசன்னத்திலே ஜூமிலே கூடி அவர்கள் ஒரு நல்ல ஐக்கியத்தை கொள்ள திட்டம் கொண்டிருப்பதற்காக நன்றி. அதையும் நீர் ஆசீர்வதித்து தர நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். எங்களுடைய மெத்தடிஸ்ட் யூத் ஃபெலோஷிப்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாலிப பிள்ளைகளை தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய ஆலோசகர்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்களும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவிலே அவர்கள் உடைய சமூகத்திலே ஜூமிலே கூடி ஜெபிக்க இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள கிருபை செய்கிறேன். நன்றி சொல்கிறோம்.
எங்களுடைய பெண்கள் கிறிஸ்தவ சேவை சங்கத்தாரோடு கூட இருந்து பெண்களாக அவர்கள் ஜெப வீராங்கனைகளாக இந்த நாட்களிலே திருச்சபையின் தேவைகளுக்காக ஜெபிக்க அவர்களுக்கு நீ உதவி செய்ய நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். எங்களுடைய ஆண்கள் சங்கத்துக்காக ஜெபிக்கிறோம். மெத்தடிஸ்ட் மெனோடு கூட இருந்து அவர்களும் ஒவ்வொரு ஆராதனைக்கு பின்பதாயும் அவர்கள் கூடி இன்னும் உங்களுடைய சமூகத்திலே தங்களுடைய ஐக்கியத்தை பெருக்கிக் கொள்ள கிருபை செய்வதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்களையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் கெஞ்சுகின்றோம். எங்களுடைய சபையின் மூலமாய் தாங்கப்பட்டு வரக்கூடிய 6 மிஷனரிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இந்த மிஷனரிகளை தாங்கக்கூடிய கரங்களை நீர் பலப்படுத்தும். இன்னும் விசேஷமாய் இந்த 6 மிஷனரிகளையும் இந்த கொரோனா பகுதிகளிலும் கூட நீர் வல்லமைப்படுத்தி பயன்படுத்த நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். இந்த நாட்களிலே ஒவ்வொரு இடங்களிலும் மிஷனரிகள் உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவித்து வர, இந்த கடைசி காலத்தின் எச்சரிப்பை கொடுத்து வர ஆண்டவர் கிருபை அளிக்க நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். எங்களுடைய சபையினுடைய பாஸ்டேஜ் கமிட்டிக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே சபை கட்டுமானத்துக்கான நல்ல பணிகளை திட்டங்களை வகுத்து நல்ல முறையிலே முன்னேற்றத்தை கண்டுகொள்ள ஆண்டவர் கிருபை அளிக்க நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலே அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய திருப்பணிக்கு நாங்கள் கொடுப்பது எப்படி என்று சொல்லி சில வியாக்கியானங்கள் செய்யக்கூடியவர்கள் உண்டு. ஆனாலும் எல்லாவற்றின் மத்தியிலும் கூட ஆண்டவரே நாங்கள் உமக்கு செலுத்த வேண்டிய அந்த தசம பாகத்தை நாங்கள் செலுத்துவோம் என்றால் நாங்கள் வேறு வழிகளை கையாள தேவையில்லை என்பதை எங்களோடு கூட நீர் உணர்த்துகிறீர். அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து தசம பாகத்தை ஒவ்வொரு குடும்பமும் செலுத்தி அதன் மூலமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை தாரும். உமக்குரியதை நாங்கள் களவாடாத பிரகாரமாய் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை அளிக்க நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். ஆண்டவரே அப்படியாய் எங்களுடைய மெத்தடிஸ்ட் சர்ச்சின் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம். 6 பேராயர்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் என்ன நோக்கத்தோடு கூட அபிஷேகித்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாய் அவர்களை உம்முடைய ஆவியினால் நிரப்பி வழிநடத்தும். எங்களுடைய பேராயர் பிஷப் டாக்டர் அனில்குமார் சர்வென்ட்டுக்காக, அவருடைய துணைவியாருக்காக, 2 பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய கான்ஃபரன்ஸ்லே ஆசீர்வாதமாய் அவர்களை எடுத்து பயன்படுத்த நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். இன்னுமாய் 11 மாவட்ட கண்காணியாளர்களுக்காக, 169 போதகர்களுக்காக, 8 மொழியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய எல்லா விதமான ஆயர்களையும் உங்களுடைய ஆவினால் நிரப்பி விசேஷமாய் இந்த லாக்டவுன் பீரியட்லே எல்லாரோடும் கூட அவர்கள் இந்த கண்ணொளியின் மூலமாக ஆண்டவர் அவர்களை எடுத்து பயன்படுத்த நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு டெக்னாலஜியை நீ தந்திருக்கிறீர். இதை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். ஆண்டவரே இந்த வேளையிலும் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கக்கூடியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய காயப்பட்ட கரத்தினால் நீ தொட்டு சுகப்படுத்த நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். ஆண்டவரே விசேஷமாய் கடந்த வியாழக்கிழமை காலை 4:30 மணிக்கெல்லாம் எங்களை விட்டு மறுமைக்குள்ளாய் பிரவேசிக்கக்கூடிய திருமதி ஜானுக்காக ஜெபிக்கிறோம். தங்கமணி அம்மாவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். 66 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை எண்ணி நாங்கள் இந்த உலக பிரிவு எங்களுக்கு ஒருபுறம் துயரத்தை தந்தாலும் அவர்கள் எங்களை காட்டிலும் மேலான ஒரு இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவர்கள் தங்கிய ஆண்டவரை இரவு பகலாய் துதிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தந்து வழி நடத்தும். அருமையான தங்களுடைய மனைவியை இன்னும் தாயை இழந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு வேண்டிய உலகம் தரக்கூடாத சமாதானத்தினால் அவர்களை நிரப்பி நீர் வழிநடத்த நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஏனுமாய் ஆண்டவரே எங்களுடைய சபையிலே இன்னும் பலவீனமாய் இருக்கக்கூடியவர்கள் உண்டு. ஆண்டவர் தாமே அவர்களை நீர் காத்து கொள்ளவும் எல்லா விக்கனங்களுக்கும் மோசங்களுக்கும் வியாதிகளுக்கும் நீர் விலைக்கு காத்து வழிநடத்த நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். ஏனுமாய் ஆண்டவரே இந்த நாளிலே மாலை 7 மணியிலிருந்து இருக்கக்கூடியதான இந்த சிறப்பு ப்ரோக்ராம்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ்க்கு என்று சொல்லி எங்களுடைய திருச்சபையின் மூலமாய் வழங்கப்படக்கூடிய இந்த ப்ரோக்ராம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட ஆசீர்வாதமாய் அமைய இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே ரெவரண்ட் வாசுதேவனுக்காக, திருமதி மஞ்சுளா ஜார்ஜுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பணத்தை இப்படிப்பட்ட இந்த கஷ்ட காலத்திலே எப்படி நாங்கள் செலவிடுவது என்று சொல்லியும் இதனால் மன அழுத்தத்தின் மத்தியிலே வாழக்கூடியதான மக்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுதலை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லியும் இந்த 2 காரியங்களையும் மையமாய் வைத்து இந்த கூட்டம் நடைபெறும் பொழுது எல்லாரும் நாங்கள் இதில் கலந்து கொண்டு பிரயோஜனப்பட ஆண்டவர் கிருபை அளிக்க நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். மறுபடியும் ஆண்டவரே 23ஆம் தேதியிலே நடைபெறப் போகின்றதானே எங்களுடைய சிறப்பு ஞாயிறு ஜேம்ஸினுடைய மிஷனரி ஞாயிறுக்காக நன்றி சொல்கிறோம்.
அந்த ஞாயிறையும் நீர் ஆசீர்வதித்து தர நாங்கள் கெஞ்சுகின்றோம். அதிலும் செய்தியாளரை உங்களுடைய ஆவினால் நிரப்பி நீர் வழிநடத்தும், நடத்தக்கூடிய ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அவருடைய பிரயாசங்களையும் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி தாரும். என்னும் தொடர்ந்து ஆண்டவரே, அதுவும் அப்படியாய் 23ஆம் தேதி இரவு 7 மணியிலிருந்து 8:30 மணி வரை இந்த எங்களுடைய திருச்சபையை சார்ந்ததான இந்த டாக்டர்ஸ் எல்லாம் இணைந்து COVID-19 குறித்து அநேக விமர்சனத்தை அவர்கள் செய்யும் பொழுது அந்த காரியங்கள் மூலமாய் சபையார் பிரயோஜனப்பட நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். இன்னும் தொடர்ந்து ஆண்டவரே, இந்த வேளையிலும் 30ஆம் தேதியிலே நடைபெற போகின்ற எங்களுடைய மெத்தடிஸ்ட் யூத் ஃபெலோஷிப்காக ஜெபிக்கிறோம். அதையும் நீர் ஆசீர்வதித்து தர கெஞ்சுகிறோம். எங்களுடைய வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் தந்த தாளந்துகளை ஆண்டோடைய நாம் மகிமைக்காய் மட்டுமாய் அவர்கள் பயன்படுத்த ஆலோசகர்கள் மூலமாய் வழிநடத்தப்பட்டு ஒரு நல்ல ஆராதனையை எங்களுக்கு வழங்க அவர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். மறுபடியுமாய் ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த திருச்சபையினுடைய இணை ஆயரை உங்களுடைய கரத்திலே நினைவு கூறுகிறோம். ரெவரண்ட் நால்வின் ராஜோடு கூட இருந்து உமது மகனுடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து தந்து எல்லா கொண்டுகளிலும் உமது மகனையும் சபைக்கு பிரயோஜனப்படுத்தி தர நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். எங்களுடைய தேச தலைவர்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுளை அறியாதவர்கள், உண்மையான ஆண்டவரை தொழுது கொள்ளாதவர்கள், இந்த உலகத்திலே அநேக தெய்வங்களை தேடி அலைகிறவர்கள், அப்படிப்பட்ட அவர்கள் மூலமாக நாங்கள் ஆட்சி செய்யப்படும் பொழுது எங்களுடைய விசுவாசம் சீர்குலைந்து போகாமல் நாங்கள் விசுவாசத்திலே உண்மையை பின்பற்றி வாழ நீர் உதவி தாரும். இந்த அதிகாரிகளுக்கு வேண்டிய பாதுகாப்பினை தந்து வழி நடத்தும். இந்த கொரோனா நோயினால் இந்த நாட்களிலே அநேகர் மரித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே மருத்துவமனையிலே அவர்களுக்கு சிகிச்சை தந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள், தாதியர்கள், டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாப்பினை கொடுத்து ஆண்டவரே, அங்கு மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்கள் விரைவிலே விடுதலை பெற்று சுகம் பெற்று வெளிவர கிருபை தாரும். ஆண்டவரே, இப்படிப்பட்டதான இந்த தொற்று நோய்க்கான ஒரு மருந்தை விரைவிலே கண்டுபிடிக்கத்தக்கதாய் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து வழி நடத்தும் கூடியாய் நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். மறுபடியுமாய் உங்களுடைய கரத்திலே இந்த நாளின் செய்தியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மிஸ்டர் ஹெர்பர்ட் சாமியலை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த மகனையும் உங்களுடைய ஆவினால் நிரப்பி எங்களுக்கு தேவையான வார்த்தையை உங்களுடைய தாசன் மூலமாய் நீர் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அறிவிப்புகளை கொடுக்கின்றேன். நம்முடைய சபையிலே படிப்புதவிக்கு என்று சொல்லி தேவையானவர்கள் அநேகர் உண்டு. அவர்களுக்கு கிட்டத்தட்ட 2,50,000 ரூபாய் தேவை இருக்கின்றது. இதற்கு தேவையானவர்கள் விண்ணப்பிக்க உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் சமூக சேவை இந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் ஜக்காஸ் சைமனோடோ அல்லது நம்முடைய இணை போதகரோடோ இன்னும் தொடர்ந்து நம்முடைய செக்ரட்டரி மிஸ்டர் போன்சிங் இடத்திலோ நீங்கள் விண்ணப்பிக்க உங்களை அழைக்கின்றோம். இதற்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் பண உதவியை நீங்கள் நம்முடைய சபையின் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த உங்களை தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கின்றோம். ஏனுமாய் இந்த ஆராதனைக்கு பின்பதாக சண்டே ஸ்கூலினுடைய அந்த செஷன், ஜெனரல் செஷன் நடைபெறும். அதிலும் பிள்ளைகள் கலந்து கொள்ள உங்களை தாழ்மையோடு கூட அழைக்கின்றோம். இன்று மாலை 6:30 மணிக்கு நம்முடைய வாலிபர்கள் கூடி ஜெபிப்பார்கள். தயவாக அவர்களும் இதில் கலந்து கொள்ள உங்களை அழைக்கின்றோம். இன்னும் இதே நாளிலே மெத்தடிஸ்ட் மென்னுடைய கூட்டமானது ஆராதனைக்கு பின்பதாய் 11 மணிக்கு நடைபெறும். தயவாக இதில் நம்முடைய சபையினுடைய மூப்பர்கள் கலந்து கொள்ள உங்களை அழைக்கின்றோம். என்னுமாய் இன்று மாலை 7 மணிக்கு நான் முன்பாக ஜெபித்தது போல இங்கு மன அழுத்தத்திலே வாழ்பவர்களுக்கு கிறிஸ்தவ ஆலோசனையும் என்னும் இதை அருள் திரு வாசுதேவன் அவர்கள் தருகின்றார்கள். அதை தொடர்ந்து இப்படிப்பட்ட இந்த தொற்று காலத்திலே பண நெருக்கடியின் கையிலே பணத்தை எப்படி கையாள்வது என்பதை குறித்து திருமதி மஞ்சு ஜார்ஜ் என்று சொல்லக்கூடியவர்கள் பேச இருக்கின்றார்கள். தயவாக இது ஆங்கிலத்திலும் இந்தியிலுமாய் இந்த சொற்பொழிவுகள் நடைபெறும். தயவாக இதில் கலந்து கொள்ள உங்களை தாழ்மையோடு கூட அழைக்கின்றோம். வருகிற செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி மாலை 7:30 மணிக்கு வேத ஆராய்ச்சியோடு கூட நம்முடைய ஜெபமும் நடைபெறும். ஜூமிலே நடைபெறும். இதிலே சபையார் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். வருகிற வியாழக்கிழமை 20ஆம் தேதி மாலை 8 மணிக்கு நம்முடைய இளம் வாலிபர்களுக்கான கூட்டம் ஜூமிலே நடைபெறும். தயவாக இளம் வாலிபர்கள் இதில் பங்கு கொள்ள உங்களை தாழ்மையோடு கூட அழைக்கின்றோம். இன்னும் வருகிற சனிக்கிழமை 20ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு MOF ஜூம் மீட்டிங் நடைபெறும். இன்னும் மெத்தடிஸ்ட் ஃபெலோஷிப்பில் இருக்கக்கூடியவர்கள் இதில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள்.
இன்னும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி ஜேம்ஸனுடைய சிறப்பு ஞாயிறாய் நடைபெறும். இன்னும் 23ஆம் தேதி 7 மணிக்கு இரவு 7 மணிக்கு இங்கு கூகுள் மீட் வெபினாரிலே இந்த COVID-19 குறித்து 3 மருத்துவர்கள் பேச இருக்கின்றார்கள். அதிலும் தயவாய் சபையார் கருத்தாய் கலந்து கொள்ள உங்களை அழைக்கின்றோம். இன்னும் 30ஆம் தேதி வாலிபர்களுடைய சிறப்பு ஞாயிறாய் ஆசரிக்கப்பட இருக்கின்றது. வாலிபர்கள் இதிலே ஆயத்தப்பட்டு கலந்து கொள்ளும்படியாய் உங்களை தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கின்றோம். ட்ரெஷர் ஹண்ட் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இதில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இதனுடைய தேர்வு நாள் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி, அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை. ஆனால் அதற்கு நீங்கள் ஆகஸ்ட் மாதம் 15லிருந்து 30ஆம் தேதிக்குள்ளாக பதிவு செய்ய வேண்டும். 60 ரூபாய் நீங்கள் செலுத்தி பதிவு செய்ய வேண்டும். இந்த பதிவை நீங்கள் திருமதி பியூலா குணராஜ் அவர்களிடத்திலே இந்த பணத்தை செலுத்தி பதிவு செய்து கொள்ள உங்களை தாழ்மையோடு கூட அழைக்கின்றோம். அதே போல நம்முடைய சபையை சார்ந்ததான திரு வி ஜான் அவர்களுடைய துணைவியார் திருமதி தங்கமணி அவர்கள் கடந்த வியாழக்கிழமை அதிகாலை 4:30 மணிக்கு மறுமைக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே படைத்து அவர்களுக்கு வேண்டிய சமாதானத்திற்காய் சபையார் நீங்கள் செபிக்க உங்களை தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். வருகிற வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிப்பவர்களுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திலே மிஸ் அனிதா சுவாமிக்கன், 17ஆம் தேதி மிஸ்டர் சி எட்வர்ட், 17ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஞானபாய் நெல்சன், 17ஆம் தேதி மிஸ்டர் ஜேசன் ஜான் சேகர், 17ஆம் தேதி மிஸ் ஜோஷா மேகி செல்சன், 19ஆம் தேதியிலே மிஸ் ஜானகி தேவி செல்லப்பா, 20ஆம் தேதியிலே மிஸ்ஸஸ் எலிசா பிரசாந்த், இன்னும் 21ஆம் தேதியிலே மிஸ் டாக்டர் கீர்த்தனா, இன்னும் 22ஆம் தேதியிலே மிஸ்ஸஸ் ரெனி சாரா லயனல், 22ஆம் தேதியிலே மாஸ்டர் ஜான்சன் தாமோதரன், 22ஆம் தேதியிலே மாஸ்டர் ஜேசன் துரை தேவராஜன். என்னும் திருமண ஆண்டு நிறைவை ஆசரிக்கக்கூடிய தம்பதியர்கள் 16ஆம் தேதியிலே மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஏஞ்சல் எபனேசர், என்னும் 20ஆம் தேதியிலே மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சௌந்தர்ராஜ். இவர்களுக்காக இருந்த வண்ணமாய் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிதற்கென்றும் சுகபல நடித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்ததற்கென்றும் சுகபல நடித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். தாயின் கற்பத்திலேயே எங்களை தெரிந்தெடுத்து எங்களை உம்முடைய சாயலிலே உருவாக்கி இந்த உலகத்திலே கொஞ்ச காலம் வாழும்படியாய் எங்களுக்கு உதவி செய்து வரக்கூடிய ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆயுசு காலத்தை நீர் கூட்டி தருவதை எண்ணி பார்க்கும் பொழுதெல்லாம் நன்றியும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கின்றோம். பிறந்த நாளை கண்டு கொண்டுதானே, இன்னும் பிறந்த நாளை காணப்போகின்றதானே பிள்ளைகளோடு கூட நீர் தங்கியிருந்து அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் இந்த ஆண்டிலும் நீர் சந்தித்து உம்முடைய மகிமைக்காய் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இந்த ஆண்டிலும் நடக்க கிருபை தாரும். உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன்னை நன்மையினால் முடிச்சூட்டுவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் இந்த ஆண்டிலும் அப்படிப்பட்ட நன்மைகளால் முதல் பிள்ளைகளை முடிச்சூட்டி வழி நடத்த நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம்.
திருமண ஆண்டு நிறைவை ஆசரிக்கிற தம்பதியர்களோடு கூட தங்கியிருந்தலும் ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சங்கீதக்காரன் பாடுவது போல உம்முடைய ஆசீர்வாதத்தை தங்களுடைய கிறிஸ்தவ குடும்பத்தை கட்டக்கூடிய வழியிலே பெற்று இந்த சமூகத்திலே ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தை கட்ட இந்த குடும்பங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கிறிஸ்தவ கீர்த்தனை 197 நாம் பாடின பின்பதாய் நம் மத்தியிலே இந்த நாளிலே திரு ஹெர்பர்ட் சாமுவேல் இவர்கள் ஸ்கிரிப்சர் யூனியன் என்று சொல்லக்கூடிய இயக்கத்திலே அந்த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுடைய தலைவராய் இருந்து பணி செய்து ஓய்வு பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் தொடர்ந்து இந்த நாட்களிலே இளம் வாலிபர்களுக்கு என்று சொல்லி சில புத்தகங்களை அவர்கள் வெளியிட்டு அவர்களோடு கூட அவர்களுடைய வளர்ச்சிக்காக சில காரியங்களை செய்வதிலே அவர்கள் உதவி செய்து வருகின்றார்கள். அவர்கள் இறையர் கல்லூரியிலே என்னோடு கூட படித்தவர்கள், எனக்கு ஓராண்டு மூத்தவர். இன்னும் தொடர்ந்து அவர் திருச்சி பகுதியை சார்ந்தவர். திருச்சியிலே இருந்து நாங்கள் நண்பர்களாய் இருந்தோம். அவர் தொடர்ந்து அவரும் ஊழியத்திலே வந்து இந்த நாளிலே ஆண்டோடைய மகிமைக்காய் அவரை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகின்றார். திரு ஹெர்பர்ட் சாமுவேல் அவர்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். கீர்த்தனை 197 நாம் பாடுவோம். நெஞ்சிலும் நெஞ்சே அஞ்சிடாதே நல்ல கீழ
பரம் செய்ய துணையவர் பாதம் இச்சரவானை குறிப்பணிவாக இறந்து மன்றாடி அவர் மூலமாகவே ஆற்றல் செத்தி ஜலவாணி பரிசுத்த ஆவியுதவியை வெளியடைந்து நீ கிஞ்சிடவும் நெஞ்சே அஞ்சிடாதே நல்ல கிடலத்தை பிடி நீ விசுவாச கிடலத்தை பிடி நீ. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த காலையிலே இந்த ஆராதனையில் பங்கு பெறவும் ஆண்டவருடைய வசனத்தை உங்களுக்கு டாக்டர் பகிர்ந்து கொள்ளவும் எனக்கு கிடைந்த இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். பொறுப்பாக இருக்கிற போதகருக்கு உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையிலே 3 விதமான மக்கள் இருக்கிறார்கள். முதல் கூட்டத்தார் அவங்க அந்த பாஸ்ட்டை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. கடந்த காலங்கள், முடிந்து போன காரியங்கள். ஆனால் அவங்க மைண்ட் எல்லாமே அந்த காரியங்கள் தான் நிரம்பி இருக்கிறது. ப்ளசண்ட்டோ அன்ப்ளசண்ட்டோ. பழைய ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சு பேசுவாங்க, பழைய கதைகளை வச்சு பேசுவாங்க. இந்த காலங்களில் நடக்கிற காரியங்களுக்கோ அல்லது வரப்போகிற காரியத்துக்கோ அவ்வளோ முக்கியத்துவமே கிடையாது. அவங்ககிட்ட அவங்க மைண்டில் இருக்கிறதெல்லாம் கடந்து போன காரியங்கள் தான். அந்த காலங்கள் எப்படி இருந்துச்சு தெரியுமா, எப்படியெல்லாம் இருந்துச்சு தெரியுமா, எப்படிலாம் இருந்துச்சு தெரியுமான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு கூட்டத்தார் எப்படின்னா, இந்த காலத்தில் நடக்கிறத பற்றி கூட அவ்வளோ முக்கியம் பார்த்த மாட்டாங்க. கடந்த காலத்தை பற்றி அவங்க முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க மனத்தில் இருக்கிறதெல்லாம் வருங்காலம் தான். வருங்காலத்தில் நாம் எப்படி இருக்க போகிறோம். ஒருவேளை அவங்க பல மனக்கோட்டைகள் கட்டலாம், பல ஆசைகள் வச்சுருக்கலாம். ஒருவேளை ஜோசியக்காரன்ட்ட போய் கையை காட்டி சொல்லுங்கள் எப்போ என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இவங்க வாழ்கிறதே ஃப்யூச்சருக்காக தான். ஃப்யூச்சரை பற்றி மாத்திரம் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த 3வது கேட்டகரி பீப்புள் எப்படின்னா, அவங்களுக்கு பாஸ்ட்டு முக்கியம் இல்லை, ஃப்யூச்சர் முக்கியம் இல்லை. அவங்க யோசிக்கிறதெல்லாம் இப்போ இன்றைக்கி வாழ்ந்தால் போதும். கையில் ₹1,00,000 கிடைச்சாலும் இன்றைக்கி அதை செலவழித்து முடிச்சிடணும். ஒருவேளை நுகர்வோர் உலகத்துக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் தான் ரொம்ப தேவை பாருங்க. என்னத்தை வாங்கலாம், என்ன இப்படிலாம் செலவழிக்கலாம், என்னத்தை சாப்பிடலாம், எப்படி உடுத்தலாம். ஒருவேளை ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ there are 3 kinds of people. People who live in the past and live in the memories of the past, and they don't worry about the present or the future. The other category of people, one who live only for the future. For them, even present or past are not so important. They are filled with so many ideas about future, and they want to have the dreams. The third category of people who live only for the present. These are the materialistic people, the consumer world. They buy things, they eat and make merry. Eat and be merry today because tomorrow that kind of people. இந்த 3 காலகட்டத்திலையும் இருக்கிற மக்களை பார்க்கும்போது கடவுள் அவருடைய பிள்ளைங்களை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம பாஸ்ட்டை பற்றி யோசிக்கணுமா வேண்டாமா, அல்லது ப்ரெசண்ட் பற்றி ரொம்ப ஒரீடாக இருக்கிறோம் சில சமயம், அல்லது ஃப்யூச்சரை பற்றி என்ன. அருமையானவர்களே, இப்போ காலகட்டத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இந்த பேண்டமிக், இந்த லாக்டவுன், நிறைய பேர் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்களாம், வெளியவே போக முடியல. மக்களோட பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆகிடுச்சு நிறைய பேருக்கு. நிறைய பேருடைய வீட்டில் மரணம் ஏற்பட்டிருக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் சில துக்கங்கள், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அல்லது இந்த செய்தியை கேட்டுருக்கும்போது கூட உங்களில் சிலர் சொல்லலாம், பிரதர் எங்கள் வீட்டில் கூட இந்த கடந்த சில மாதங்களாக ரொம்ப கஷ்டப்படுறோம், இப்போ ரொம்பவே சில பிரச்சனைகள் முத்தி வந்து நிற்கிது, என்ன ஆகும்னு தெரியாது. இப்படிப்பட்ட காலத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சில எண்ணங்களை உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். நமக்கு பாடமாக வாசிக்கப்பட்ட ஒரு பகுதியில் புலம்பலின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 17 - 24 வசனங்களை வாசிக்க கேட்டோம். இந்த புலம்பலின் நிருபம் என்பது
ஒரு வித்தியாசமான ஒரு புஸ்தகம், மற்ற புத்தகங்களை விட வித்தியாசமானது. ஒருவேளை நிறைய செய்திகள் கூட இதுலேருந்து கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வர்ற சில வசனங்கள் இருக்குதே, அது பல பாட்டுலேயும் சரி மற்ற இடங்கள்லையும் அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுகிற வசனங்கள். The book of Lamentations, from which one of the lessons was read to us. It's a bit of a rare book. Not many would have heard messages from this book. And but few verses in this book have been quoted very often, and they are part of some of the hymns which we often sing, and people like some of the promises coming in the book. I want to place some thoughts that God has burdened me from this book, particularly in this passage, chapter 3, verses 17 to 24 of Lamentations. First of all, what is this book, Lamentations? What is its background? As the chapter begins, the writer introduces himself. மூன்றாவது அதிகாரம் ஆரம்பத்தில் அந்த பிரசங்கியார் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எப்படி படுத்துகிறார்? ஐ ஆம் த மேன், நான் தான் அந்த ஆள். எந்த ஆள்? நின்று பார்க்குறேன், ஒரு காலத்தில் அப்படியே ஃபுல்லாக இருந்த இந்த நகரம், தெருக்களில் ஆட்கள், வயோதிபர், வாலிபர், பிள்ளைங்க நிறைஞ்சிருந்த நகரம், எங்களுக்கு பெரிய அச்சடையாளமாக இருந்த எங்களுடைய எருசலேம் தேவாலயம், அதனுடைய நகரம், அதனுடைய சுவர்கள் எல்லாம் இன்னைக்கு தரமட்டம் ஆயிடுச்சு. பாபிலோனியன் வந்து அடித்து நொறுக்கி, ஒரு கல் மேலே இன்னொரு கல் இல்லாமல் எல்லாத்தையும் நொறுக்கி அப்படியே ஃப்ளாட் ஆக்கிட்டு போயிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் சாவு தான். எதுவுமே உயிரோட, ஏதோ கொஞ்சம் பேரை விட்டு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் ஒன்றும் வாழ்வாதாரமே இல்லாத மக்கள். அவங்களுக்கு ரொம்ப ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷன். இந்த மாதிரி காலகட்டத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்களே அப்படின்னு யோசிக்க வைக்கிற ஒரு காலகட்டத்தில் அவர் பார்க்குறாரு. போக வரவங்களெல்லாம் பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கெல்லாம் கவலை இல்லையா? நீங்கள் பார்க்கலையா? அதெல்லாம் அழ ஆரம்பிக்கிறார். ஒருவேளை தமிழில் பழமொழியை சொல்லுவாங்க, அழுகிற ஆம்பளைய நம்பக்கூடாது. ஒருவேளை பல கலாச்சாரத்தில் ஆம்பளைக்கு தான் அழக்கூடாது, பொம்பளைக்கு அழுகலாம், அல்லது பப்ளிக்காக அழக்கூடாது, தனிமையில் போய் வேணால் அழுகலாம். இப்படிலாம் யோசிக்கிற கலாச்சாரங்கள் உண்டுன்னு நான் நினைக்கிறேன். அமெரிக்காவில் பிரசிடெண்ட் எலெக்ஷனுக்கு யாரோ நின்னாராம். அவர் மேடையில் அழுதுட்டான்னு சொல்லி அவரை அந்த போட்டியிலேருந்தே விலக்கிட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் ஒரு இன்டர்வியூ அப்போ அவருடைய மகளை குறித்து கேள்வி கேட்டாங்க. உங்கள் மகன் இப்படி ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாங்களேன்னு அதை பற்றி பேசணுன்னே அவர் அழுதுட்டார். அங்கே அவ்வளோதான், அடுத்த எலெக்ஷனில் தோத்துட்டார். ஆனால் ஒரு நாட்டில் பாருங்கள், அந்த வீப்பிங் வாலில் போய் அவங்க அழாதவங்களாக இருந்தால் அவங்க அந்த நாட்டின் தலைவராக ஆகவே முடியாது. அதுதான் இஸ்ரேல் நாடு. பைபிளில் ஈவன் இயேசுவானவர் கூட அழுதுருக்கிறார், பப்ளிக்காக அழுதுருக்கிறார் இல்லை? அதனால தான் இந்த புலம்பலின் நிருபம் வந்து இந்த வேத புத்தகங்களோட முக்கியமான ஒரு பகுதியில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா கடவுள் வந்து நம்முடைய கண்ணீரை அவமதிக்கிற கடவுள் அல்ல. இந்த புலம்பல் அப்படின்ற புஸ்தகத்துக்கு ஒருவேளை மூல பாஷையில் மொழிபெயர்த்தா கண்ணீர் அப்படின்னு கூட சொல்லலாம், ஓலம் என்று சொல்லலாம். There are cultures where weeping in public is a sign of your weakness. In the American election once, one of the candidates was removed from the candidature because he wept in public. The Australian president was once, during the interview, he broke down because the interviewer asked questions about his daughter who became a drug addict. He wept. And the next election he was out. But in one country, you can never be the president unless you've gone to the weeping wall and learned to weep. That is Israel. So the book of Lamentations is very apt to be added in the Bible because God of the Bible is a God who does not nullify your tears.
He won't overlook. He won't just pass it on. He takes it seriously. He allows us to weep. So this morning, if any of you are broken down because of the disaster, because of some depressing situation, you feel like weeping, crying, cry. I think it's part of a worship. நம்முடைய ஆராதனையில் ஒருவேளை புலம்பல் அவ்வளவா பேசப்படுகிற ஒரு காரியம் அல்ல. இன்னைக்கு ஆராதனைனாலே செலிப்ரேஷன், ஞாயிற்றுக்கிழமைனாலே மனமகிழ்ச்சியின் நாள். அதனால் சில சமயம் அழுகிறவர்களோட அழுகிறத நம்ம மறந்து போனோம். நம்ம சுற்றி எவ்வளவோ வேதனையாக மக்கள் இருக்கும்போது ஏன் நாடே உருக்குலைந்து நிற்கிது, உலகமே கலங்கி போய் நிற்கிது இல்லை? புலம்பல நிருபத்தில் அதான் பார்க்குறோம். ஒருவேளை யோபு தன்னுடைய பர்சனல் திங்ஸ் போனதுனால ஒரு பெரிய ட்ராஜடிக்குள்ளே போனான். ஆனால் இது இங்கே நாடே ஒரு பெரிய ஒரு பேரிடருக்குள்ளே போயிருக்கு. பார்க்கும்போது எருசலேம் நகரம் இடிஞ்சு கிடக்குது, தேவாலயம் இடிஞ்சு போச்சு, நிறைய பேர் தெரிஞ்சவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. இனிமேல் இப்போ வர்ஷிப்புக்கு இடம் இல்லை, ஏன் வாழ்கிறதுக்கே வாழ்வாதாரமே இல்லை. இப்படி போன ஒரு காலகட்டத்தில் இந்த 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வரிசையாக சொல்லிட்டு போகிறான், கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு, கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு, கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு. ஆரம்பத்தில் அதிகார ஆரம்பத்தில் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் இந்த துக்கத்தை கண்டம் புருஷன் அப்படின்னு சொல்கிறான். 2வது 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்னை ஒரு இருளுக்குள்ளே வழிநடத்தி கொண்டு போயிட்டாரு, இது ஆண்டவர் தான் என்னை இப்படி கொண்டு போயிருக்காருன்னு சொல்கிறான். 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய என்னுடைய தோல் எல்லாம் நாசமாக போயிடுச்சு, அவர் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். நான் ஒரு முட்டுக்கையிடப்பட்ட ஒரு நகரத்தை போல் இருக்கிறேன்னு சொல்கிறான் 5ஆம் வசனம். அல்லது 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா செத்து போனவங்க எப்படி இருளில் தள்ளப்படுறாங்களோ அது மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். 9வது வசனத்தில் ஒரு 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 பிரயாணம் பண்ணுகிறவர்கள் பண்ண முடியாமல் ஒரு ரோட் பிளாக் இருக்குது, அதில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன், அப்படி இருக்குது என் நிலைமை. இன்னும் என்னென்ன வார்த்தைகளோடு அப்படி சொல்லிக்கிட்டே போகிறேன், இப்படி இருக்கேன் நிலைமை, இப்படி இருக்கேன் நிலைமை. இதெல்லாம் கடவுள் தான் பண்ணார். 10லேருந்து 13 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா கடவுள் ஒரு ஏதோ ஒரு பட்சிக்கிற ஒரு மிருகம் மாதிரி என்னை பட்சித்து போட்டாருன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வில்லம்பு எய்கிற ஒருத்தன் என்னை அவன் டார்கெட்டாக யூஸ் பண்ணி அம்பு எஞ்ச மாதிரி கடவுள் என்னைய நச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். இப்படி வரிசையாக சொல்லிகிட்டு இருக்கும்போது அவருடைய பெரிய ட்ராஜடி என்ன தெரியுமா? இப்படி பண்ணிட்டாரு கடவுள், இவரை நம்பி தானே எருசலேம் தேவாலயம் இருக்குது, கடவுள் அங்கே காத்துக்குவார் அப்படின்னு சொல்லி நம்பி தானே மக்கள் இருந்தாங்க, நாங்கள் இருந்தோம். இப்போ எங்கே போனார் இந்த கடவுள்? அருமையானவர்களே, பல சந்தர்ப்பம் சூழ்நிலையில் இந்த கேள்விக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். எல்லாரும் நம்ம பார்த்து எள்ளி நகையாடுறாங்க, எங்கே உன் கடவுள்? வேர் இஸ் யுவர் காட்? The writer is full of pictures of his tragedy, and he says all this is God allowed this, God did this to me, God let me into this. And his question is, where is God? 17ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறான்னா, என் ஆத்மாவை சமாதானத்துக்கு தூரமாக்கிட்டாரு, நான் சுகத்தையே மறந்து போயிட்டேன், forgotten peace and health, எல்லாம் போச்சு. அப்படி அந்த அளவுக்கு போயிட்டது. திடீர்னு ஒரு 17 வசனத்துக்கு மேலே அல்லது 20 வசனத்துக்கு அப்புறம் 21 வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ளே வந்துடணும். இப்படி கடவுள் என்னை பண்ணிட்டார், கடவுள் என்னை பண்ணிட்டார், அவர் என்ன பண்ணிட்டார், அவன் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி அவ்வளவு தூக்கி புலம்புறாரு. 21 வசனத்தில் திடீர்னு இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். அதுக்கப்புறம் வர்ற 3 வசனத்தில் இது நல்லது, அவர் நல்லவர், நல்லதுன்னு 3 தடவை வருது. இவ்வளவு நேரம் ஒன்றுமே நல்லதில்லை, எல்லாமே கெட்டது 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 கெட்டதுன்னு போயிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ திடீர்னு அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இது பாசிபிளா? அவர் எந்த சைக்காலஜிஸ்ட்டை கவுன்சிலிங்க்கு போனார் இந்த மாதிரி மாறுறதுக்கு? the writer of Lamentations, up to verse 20 in chapter 3, well, beginning from chapter 1 itself, it's all complete cry
about his situation. God did this to me. God allowed this. God led me into this. And he goes on and on, comparing himself to so many pictures. I am like the city, I am like this. God is like a wild animal. And God is like an archer who used me as a target, and so on and so forth. So many pictures. But suddenly in verse 21, he begins to change. This I will remember. This I will call to my mind. It's a deliberate attempt to bring to his mind. It's not automatic. It's not natural. I come to this. No, it's not like that. He says, I deliberately bring this back to my mind. What does he bring back to his mind? The important word there is the God of the covenant. உடன்படிக்கையின் கடவுளை அவன் மனதில் கொண்டு வரான். கொண்டு வந்துட்டு அவன் சொல்கிறான், நான் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபை. வெல், இங்கிலீஷில் வேற மாதிரி இருக்குது, தமிழில் வேற மாதிரி இருக்குது. ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் ஆஃப் த லார்ட் நெவர் சீசஸ். அவருடைய அன்பு மாறாத அன்பு, அனாதி அன்பு, நேற்றும் என்றும் மாறாதவர். இவ்வளவு நான் துக்கத்தில் இருக்கும்போது எனக்கு நம்பிக்கை வரணும். அது என்னென்னா, அவருடைய அன்பை பார்க்கும்போது நான் நிர்மூலமாகாத இருக்கிறது அவருடைய கிருபை. ஆண்டவரே உங்களுடைய கிருபை சொல்லுவாங்க நிர்மா. இதை தான் பவுலப்போஸ்தலன் வேறு மாதிரி கூட சொல்கிறாரு. இந்த கிருபையை நம்ம மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோன்றார். இந்த மண்பாண்டத்தை கொண்டு போய் யாரோ ஒரு முச்சந்தியில் நாச்சந்தியில் நடுவில் வச்சுட்டாங்க. மண்பாண்டத்தை பற்றி தெரியும் இல்லையா, எவ்வளோ தூரம் ஸ்ட்ரென்த் இருக்கும்னு சொல்லி. எல்லாம் அதில் இட்டிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அது மேலே நடந்து போகிறாங்க. நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்படுகிறது இல்லை. காரணம் என்னென்னா, அவருடைய மட்டற்ற கிருபையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாம் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை என்னை காத்துக்கொள்ளும். இதுதாங்க நம்மளுக்கு நம்பிக்கை. ஐயா, நமக்கு இருக்கிற எல்லா பயம், எல்லா துக்கம், எல்லா ஆங்ஸைட்டி எல்லாத்தையும் கொண்டு வருவோம். ஏன் in the midst of all despair, all bad situations, every day we hear about some tragedy somewhere. A big tragedy in Vizag, a big tragedy in Beirut, a big tragedy in Munnar, a big tragedy in Kozhikode, and we go on and on. Almost every day we keep hearing death, 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 death. Why? In our own life, personal கூட எவ்வளோ காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் கடவுள் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நோக்கி பார்க்க வேண்டியது அவருடைய கிருபை மாறாதது. அவருடைய இரக்கங்கள், his mercies are new every morning. அவருடைய இரக்கங்கள் ஒவ்வொரு நாளும் புதியவைகளாக எனக்கு கிடைக்கிற இரக்கங்களாக இருக்குது. கிருபையும் இரக்கமும், அவர் கிருபை நிறைந்த கடவுள். அவர் இரக்கங்களில் மாறாதவர். அதில் நமக்கு இரக்கம் காட்டுவதில் அவர் கொஞ்சமேனும் தன்னுடைய கையை குறுக்கி கொள்ள போகிறதில்லை. His mercies are new every morning. எவ்ரி மார்னிங். ஒரு காலையில் எழுந்திரிச்சோன்னு சொல்லுவோமா, ஆண்டவரே இன்றைக்கி உங்களுடைய கிருபை புதுசாக எனக்கு கிடைக்குது சுவாமி. உங்களுடைய இரக்கங்கள் இன்றைக்கி காலையில் புதுசாக என் மேலே பொழியப்படுகிறதுனால உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிப்போமா. ஈவன் இன் திஸ் பேண்டமிக், ஈவன் இன் திஸ் டேஸ் ஆஃப் டெஸ்பேர் அண்ட் ஹோப்லெஸ்னஸ், we have a God on whom we can hope. அவருடைய கிருபைகள், அவருடைய இரக்கம், நாம் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்கள் புதியவைகளாக காலை தோறும் நமக்கு புதியவைகளாக இருக்குது. கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும். ஏன் தெரியுமா? அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது. He is a faithful God. இல்லை, we sing in that hymn, அடிக்கடி நம்ம பாடுறது about his faithfulness. Oh God, my Father. எப்படி இருந்தாலும் அவர் துதிப்பதற்கு நம்ம வரணும்னா இந்த மூன்று காரியங்கள், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய உண்மை. அவர் உண்மை மாறாத கடவுள். அவர் செய்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக செய்வார். அவர் உடன்படிக்கையின் கடவுள். இதுதான் பாருங்க, அந்த அந்த அவ்வளவு துக்கத்திலிருந்து அவனை அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றி ஒரு நம்பிக்கைக்குள்ளே வருது. ஒரு வர்ஷிப்புக்கு இன்னொரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது சங்கீதக்காரன். சங்கீதக்காரன் நிறைய காரியத்தில் அவன் புலம்புறதை பார்க்குறோம். ஆண்டவரே நீங்கள் எங்கே போனீங்க? ஆண்டவரே என் சத்துருக்கள் இப்படி பாடுறாங்களே. ஆண்டவரே, அப்படி புலம்பல சங்கீதங்கள் தான் நிறையா இருக்குது. ஆனால் அந்த புலம்பெல்லாம் பாருங்கள், கடைசியில் முடிக்கும்போது பாருங்கள் எப்படி முடிக்கிறான்னு. ஆனால் நான் கர்த்தரில் நம்பிக்கையாக இருப்பேன்.
கடவுள் என்னை காத்துக்கொள்வார், கடைசி நாளில் என்னை மீட்டுக் கொள்வார். அருமையானவர்களே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் வர்றது இயல்பு தான். ஒருவேளை ரொம்ப கஷ்டங்கள் வந்துருச்சு, விவரிக்க முடியாத கஷ்டங்கள், துக்கம் அப்படியே தொண்டையை அடைக்குது, பேசக்கூட முடியாமல் அழுகை மிஞ்சுது, அதிலிருந்து கூட என்ன மாற முடியும்னா அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய உடன்படிக்கை நம்பி பார்ப்போம். அவருடைய கிருபை, நான் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபை. The steadfast love of the Lord never ceases. His mercies are new every morning, and His faithfulness will endure forever. I will trust this God, who is the covenant God. And what will be the right response? I will return back to Him. ஆண்டவரே, ஒருவேளை இதெல்லாம் ஒரு வாணியாக அனுப்புனீரோ, தண்டனையாக கொடுத்தீரோ, எப்படி கொடுத்தாலும் சரி. சில இதெல்லாம் சொல்லிடுறாங்கல்ல, இது வந்தது என்னத்தினால, கடவுளுடைய நியாய தீர்ப்பு, அதனால தான் இது வந்துச்சு அப்படின்னு. ஒருவேளை வர்ற எல்லாத்துக்கும் கடவுளுடைய நியாய தீர்ப்பு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கடவுள்கிட்ட கூட, இயேசுநாதர்கிட்ட கூட வந்து கேட்டாங்கல்ல, இந்த வயசானபுரத்துக்கு நகரத்துக்கு கோபுரம் விழுந்துருச்சு, இது யாருடைய பாவம்? அல்லது இவன் இப்படி குருடனை பறந்துட்டான், இது யாருடைய பாவம்? இல்லை, ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும்படியாக இவைகள் நடந்திருக்குது, இவன் இப்படி பறந்துருக்கிறான் அப்படின்னு கூட சொல்கிறாரு. இல்லை, பைசா நகரத்துக்கு கோபுரம் விழுந்துருச்சுன்னா அவங்க ரொம்ப பாவிகளா அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள் முதல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அருமையானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்த்து பார்ப்போமா? நாம் அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோமா? அவருடைய உடன்படிக்கையை பற்றி பிடித்து, அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்து, ஆண்டவரே உம்முடைய கிருபை சுவாமி, உம்முடைய உண்மை, நீர் வாக்கு மாறாத தேவன், எங்களை ரட்சிக்கணும் தேவன், எங்களை ஆசீர்வதிக்கும் தேவன், எங்களை காப்பாற்றுகிற தேவன், அதுதான் அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்து அவனுடைய துக்கத்தை எல்லாம் லகுவாக்கி மாற்றுகிறத பார்க்குறோம். அவன் பார்க்கும்போது அவனுடைய சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. உடனே டபார்னு எருசலேம் சவுர்கள்லாம் அப்படி இடமா எந்திரிச்சு வந்துடல, திரும்ப இடிச்சு போன தேவாலயம் டபார்னு புதுசாக வந்துட்டு பார்த்துட்டு, ஓ ரைட், ஆண்டவர் உண்மையுள்ளவர்னு அவன் சொல்லலை. அதெல்லாம் நடக்கலை. ஆனால் சுச்சுவேஷன் அப்படி இருக்கும்போதே அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது பாருங்கள். அருமையானவர்களே, இப்படித்தான் இந்த நாசத்தின் மத்தியில் நடுவில் ஒரு நம்பிக்கை பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை கடந்த காலம், நிகழ்காலம் எல்லாம் என்னைய பயங்கர ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளுது. The past and the present is pushing me into a deep depression. And I go into a situation where I even question where God is. And I feel like crying. God says, cry, but then look up. Like the writer of the Lamentations, he says, the steadfast love of the Lord never ceases. ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் திரும்பவும் சொன்னேன், இதே என்னுடைய மனதுக்குள்ளே நான் மறுபடியும் கொண்டு வரேன். எதை கொண்டு வரேன்? அந்த உடன்படிக்கையை நினைத்து, உம்முடைய குணாதிசயங்களை நினைத்து, உம்முடைய இரக்கங்கள் பெரியது, உம்முடைய அன்பு மாறாதது அப்படின்றத திரும்ப கொண்டு வரேன்னு சொல்லும்போது அவனுடைய நம்பிக்கை மறுபடியும் வரதை பார்க்குறோம். அவன் கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவனாக தொடர்ந்து அதை எழுதி முடிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அருமையானவர்களே, இந்த காலையில் இந்த செய்தியை கேட்கும்போது ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறது என்ன? நம்ம எவ்வளோ தூரம் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைத்து அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்து முன் செல்லுகிறவர்களாக இருக்கிறோம், அல்லது வெறும் துக்கத்தை பற்றி மாத்திரம் புலம்பலோடு கூட முடிச்சிட்டு ஆண்டவர் நமக்கு விரும்பலை. அவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி சுவாமி, உங்களுடைய இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே, நீங்கள் உண்மை உள்ளவர்ன்றதுனால உண்மை நான் நம்பி என் வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுக்க முடியும், நீங்கள் எடுத்து நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போமா? அவர்களை எவ்வளோ பேர் எவ்வளோ துக்கத்தை சந்திச்சிருக்கும் போது, சாவை சந்திச்சிருக்கும் போது உங்களையும் என்னை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா அதனுடைய நோக்கம் என்ன? நம்ம இந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவர்களாக அவருக்கு தொடர்ந்து ஜீவிக்கணும். வெளியே புறப்பட்டு போய் இன்னும் நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். The very purpose for which God has preserved us when so many people have not seen the light of this day is for us to go out and give hope to the people who are suffering, people who are without hope, to introduce them to a God who is faithful, whose mercies are new every morning, whose steadfast love will never cease. May God really help us to be His witnesses in these days of despair and trials and tribulations. இந்த ஒரு இக்கட்டான நாட்களிலே ஆண்டவர் நம்மை அவருடைய சாட்சிகளாக, அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமீன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இந்த வேளையிலே கிறிஸ்தவ பாமாலை 339 நாம் பாடுவோம். இந்த பாடலை பாடும் பொழுது தேவநாம மகிமைக்கான காணிக்கையை
உங்களுடைய உண்டியல்களிலே நீங்கள் போட உங்களை அழைக்கின்றோம். உங்களை ஆன்லைனில் அனுப்பக்கூடியவர்கள் நீங்கள் ஆன்லைனிலே அனுப்ப விரும்புவீர்கள் என்றால் அதை அப்படியாய் அனுப்ப உங்களை அழைக்கின்றோம். இது காணிக்கையின் பாடலாக கிறிஸ்தவ பாமாலை 339 நாம் பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஜெப வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இந்த ஆராதனையிலே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் உம்முடைய தாசன் மூலமாய் கேட்ட செய்திகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கொரோனா உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே அநேகர் தங்களுடைய சொத்துக்களை இழந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே, வேலைகளை இழந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே, வறுமையிலே கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்ற ஒரு செய்தியாய் இந்த செய்தியை நீர் கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த புலம்பல் புத்தகத்தினுடைய ஆக்கியோன், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை இருளுக்குள்ளாய் நடத்தி விட்டார், ஆண்டவர் என்னை காக்கவில்லை, யார் இந்த கடவுள் என்று சொல்லி ஒருபுறமாய் அங்கலாய்த்த பொழுது ஆண்டவர் அவனோடு கூட பேசின பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு பாவ கண்கள் எல்லாம் அங்கு அடைபட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய கண்களை நீ தந்த பொழுது ஆண்டவரை குறித்து அவன் அறிந்து கொள்கின்றான். ஆண்டவர் மிகவும் கிருபை உள்ளவர், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையை, இரக்கத்தை, உண்மைத்துவத்தை அவன் எண்ணினவனாய் எல்லா காலத்திலும் அந்த ஆண்டவரை மையமாய் கொண்டு வாழ்வேன் என்று சொல்லி பிரதிஜ்ஞை அவன் செய்து கொள்வதை எண்ணி பார்த்து நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த கஷ்டங்கள் மத்தியிலே எங்கள் சில குடும்பங்களிலே அன்பானவர்களை நாம் எழுந்திருக்கலாம். எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் கூட ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையை நீர் கட்டளையிடுகிறீர், எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறீர், எங்கள் மேல் இரக்கம் கொண்டு மட்டுமாய் எங்களை காத்து வருகிறீர். இந்த நாளிலே நாங்கள் உயிரோடு கூட இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை என்று சொல்லி உதட்டளவிலே சொல்லாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் இதை ஊர்ஜிதம் செய்து கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவர், எங்களோடு கூட இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட எங்களை நீர் பாதுகாப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். உண்மையோடு கூட எங்களோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையிலே நாங்கள் மாறினாலும் நீர் மாறாதவராய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும்.
ஆண்டவரே செய்தியை பகிர்ந்து கொண்டு உடைய தாசனை உடைய ஆவியினால் நிரப்பி அநேகருக்கு பிரயோஜனமாய் வரக்கூடிய நாட்களை பயன்படுத்த கெஞ்சுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறு பகுதி அன்பின் காணிக்கையாக நாங்கள் தாழ்த்தி படைத்திருக்கிறோம். இந்த காணிக்கைகளையும் படைத்த கரங்களையும் உள்ளங்களையும் கொண்டு அங்கீகாரம் செய்து ஆசீர்வதித்து இவைகள் உடைய திருப்பணிக்கு என்று சொல்லி செலவழிக்கப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்று வழி நடத்தும். மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே இந்த காணொளியிலே சந்திக்கும் வரை உம்முடைய நீங்காத பிரசன்னம், பராமரிப்பு, பாதுகாப்பு எங்களோடு கூட தங்கியிருந்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே போக்கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.